Welcome to the another session. Yes, I will sir. share my screen. Is my screen is visible? Yes, sir. Okay. 593 question வாசிங்க பாப்போம். In a steady flow of incompressible fluid, as the diameter is doubled, the velocity will. So area into velocity வந்து எப்பவுமே கான்ஸ்டன்டா இருக்கும். அதான் கண்டினியூட்டி ஈக்குவேஷன். இன்கம்ப்ரெசிபிள்னா ரோ வந்து கான்ஸ்டன்ட் ஆயிடும். வழக்கமா ரோ Okay, sir. ஏவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் இருக்கும். இப்போ வந்து ஏவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் இருக்கு. ஏவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னா அது இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிட். கண்டினியூட்டி ஈக்குவேஷன் ஃபார் த இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிட். Rho AV Okay, equal sir. to constant na, it is a continuity equation for the compressible fluid. Okay, sir. இப்போ ஏவியில் வந்து டயாமீட்டர் சொல்லிட்டாங்க. டயாமீட்டர் வந்து என்ன பண்ணுறாங்க, டயாமீட்டரும் ஏரியா வந்து 5/4 d² இன்ட்டு V1 வின்னு வச்சுக்கலாம். டயாமீட்டரும் வந்து வெலாசிட்டி வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். டயாமீட்டர் இன்க்ரீஸ் பை 2 டைம்ஸ்னா ஸ்கொயர் இருக்குனாவே இட் வில் பி இன்க்ரீஸ் பை 4 டைம்ஸ். Yes, sir. When d is increased by 2 times, d² will be increased by 4 times, sir. 4 times. Therefore, v will be reduced by 4 times. Yes, sir. Yes, sir. அடுத்தது என்ன கேள்வி வாசிங்க. A two-dimensional flow field is defined as V vector is equal to Ix minus Jy. The equation of the streamline passing through the point 1, 2 is. So streamline equation dx by u equal to dy by v சப்ஸ்டிட் பண்றாங்க. uவும் vயும் போட்டுட்டு இன்டகிரேட் பண்றாங்க. இன்டகிரேட் பண்ணா log xy equal to c வருது. c கண்டுபிடிக்கணும்னா பாயிண்ட் வந்து 1, 1 2 சப்ஸ்டிட் பண்ணா c equal to 2. therefore xy minus 2 equal to 0 அப்படின்றது தான் இதோட ஆன்சர். Okay, sir. அடுத்தது If flow conditions satisfy Laplace equation, then. ஸோ லாப்லஸ் ஈக்குவேஷன் எப்படி இருக்கணும், ஃப்ளோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை லாப்லஸ் ஈக்குவேஷனா ரெண்டு விஷயம் சொன்னாங்க. ஏற்கனவே நீங்க போன வாட்டி வாசிச்சப்ப ரெண்டு விஷயம் வந்து நீங்க நோட் பண்ணியிருப்பீங்க. ஃப்ளோ இஸ் இர்ரோட்டேஷனல் அண்ட் சாட்டிஸ்ஃபை த கண்டினியூட்டி ஈக்குவேஷன். Yes, sir. ஸோ ஒரு ஃப்ளோ கண்டிஷன் லாப்லஸ் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அந்த ஃப்ளோ வந்து கண்டிப்பா இர்ரோட்டேஷனலா இருக்கும். அது மட்டும் இல்லாம கண்டினியூட்டி ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியே ஆகணும். Yes, sir. ஒரு ஃப்ளோ கண்டிஷன் லாப்லஸ் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிருந்தா அது இர்ரோட்டேஷனல் ஃப்ளோவா இருக்கணும். சாட்டிஸ்ஃபை த லாப்லஸ். அடுத்தது The velocity potential for a two-dimensional flow is phi equal to x into 2y minus 1. Determine the velocity at the point 4, 5. ஸோ வந்து பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷனுக்கு வெலாசிட்டிக்கும் ஃபார்முலா என்ன? வெலாசிட்டி ஈக்குவல் டு யூ காம்பனன்ட் யூ ஈக்குவல் டு u equal to minus dou pi by dou x, v equal to equal to minus y 2y minus 1, sir. no. இங்க பாருங்க, u னா u க்கும் pi க்கும் what is the relation between velocity and potential function அப்படின்னு கேட்டனா என்ன சொல்லணும்னா u equal to minus dou pi by dou x. Yes, sir. ஓகே. what v பாத்தீங்கன்னா v equal to minus dou pi by dou y. ரெண்டு தனியா Yes, sir. எழுதி வச்சீங்க. This is the relation between the velocity component and potential function. Yes, sir. அப்ப பைய வந்து x பொறுத்து பண்ணா நமக்கு u கிடைக்கும். பைய y பொறுத்து பண்ணா நமக்கு v கிடைக்கும். Yes, sir. இதான் டிஃபைன் பண்ணுவோம். எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? velocity potential function is the scalar point function. When it is differentiated in a particular direction, it will give the velocity in the same direction. Yes, sir. So u கண்டுபிடிக்கிறாங்க dou pi by dou x, dou pi by dou x னா minus 2y minus 1. சப்ஸ்டிட் பாயிண்ட் சப்ஸ்டிட் பண்ணா 9 minus 9 கிடைக்குது.
v கண்டுபிடிக்கிறாங்க dou pi by minus dou pi by dou y minus 2x of minus 8 கிடைக்கும் ரெண்டுத்தையும் v equal to square root of இது கேபிட்டல் V போடணும் அந்த v இந்த v சேம் கிடையாது இது கேபிட்டல் V போடணும் கேபிட்டல் V equal to square root of u square plus v square ஸ்கொயர் பண்ணா 12.04 யூனிட் கிடைக்கும். Yes, sir. If the velocity distribution over parallel plate is identical in a flow region, then the flow is treated as. So parallel பிளேட்டுக்குள்ள போகுது அப்படின்னா 2D fluid flow motion சொல்றாங்க அது 2 dimension flowக்கு இணையா நம்ம கம்பேர் பண்ணலாம். இந்த flow velocity at every point is parallel to the fixed plane சொல்றாங்க. இது வந்து parallel planeோட போகும்போது இது 2 dimension flowோட நம்ம வந்து ட்ரீட் பண்ணிக்கலாம் சேமா. அடுத்து The x component of velocity in a 2D incompressible flow is given by u is equal to 1.5x. At the point x comma y is equal to 1 comma 0, the y component of velocity v is equal to 0. The equation for the y component of the velocity is. So incompressible சொல்லிட்டாங்க dou u by dou x plus dou v by dou y equal to 0. u கொடுத்தாங்கன்னா அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1.5 வரும். ஸோ dou v by dou y போட்டோம்னா அது மைனஸ் அந்த பக்கம் கொண்டு போயிட்டு இன்டெகிரேட் பண்ணா v equal to minus 1.5 y ன்னு வரும். Yes, sir. So incompressible condition for the incompressibility னா என்ன சொல்லுவீங்க? du by dx plus dv by dy equal to 0. அதை வச்சு தான் பயன்படுத்துறாங்க. For a 2D irrotational flow, the velocity potential is defined as psi equal to log e x square plus y square. Which of the following is possible stream function for this flow? ஸோ நமக்கு என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிஷன் காச்சி ரைமான் ஈக்குவேஷன் என்ன சொல்லணும்னா dou psi by dou y equal to dou pi by dou x. காச்சி ரைமான் வந்து என்ன சொல்றாருன்னா dou psi by dou y equal to dou pi by dou x. Yes, sir. ஸோ பையோட வேல்யூ அங்கே இது பண்ணோம்னா லாக்ல கொடுத்துருக்காங்க லாக்னா 1 by அந்த இது வந்து 1 by log of somethingனா 1 by same thing வரும். ஸோ நாட் ஓன்லி தட் அந்த x square plus y square வந்து x பொறுத்து பண்ணா 2x வரும். ஸோ நமக்கு டிஃபரன்ஷியேட் பைய dou pi by dou x என்ன வரும்னா 2x by x square plus y square. Yes, sir. அப்புறம் இன்டெகிரேட் பண்ணா நமக்கு we will get the answer. இன்டெகிரேட் பண்ணா என்ன வரும் tan inverse tan inverse of y by x plus c. அவ்வளவுதான். ஸோ அதுல வந்து இது இந்த 2 மட்டும் tan inverse of y by x அப்படின்னு போட்டோம்னா நமக்கு இந்த ஃபார்முலா வரும் இன்டெகிரேஷன் பண்ணும்போது. அடுத்தது the continuity equation dou u by dou x plus dou v by dou y plus dou w by dou z equal to 0 is valid for. ஏற்கனவே பார்த்த क्वेश्चन தான் ஆன்சர் சொல்லுங்க. incompressible fluid க்கும் steady flow only கொடுத்திருக்காங்க சார். அவ்வளவுதான். அடுத்து வாசிங்க. Identify the following statement are true. A axis symmetric or two-dimensional. One-dimensional flow can take place in a curved passage. Local acceleration is 0 in steady flow. Uniform flow can take place in a conical passage. So இங்க வந்து ஆப்ஷன்ஸ் ஆர் inappropriate சொல்லிட்டு பஞ்சாயத்தை முடிச்சிருக்காங்க. only 1 and 3 are correct அப்படின்றாங்க. So axis symmetric flow வந்து 2-dimensional flow தான் அப்படின்றாங்க. local acceleration is 0 in steady flow அப்படி சொல்றாங்க. ஆனா வந்து அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. யூனிஃபார்ம் ஃப்ளோ கேன் டேக் பிளேஸ் இன் யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன் அது உண்மைதான். யூனிஃபார்ம் கோனிக்கல் பேசேஜ் கிடையாது. அப்போ ஃபோர்த் வந்து தப்பாயிடுது. தப்பாயிடுறான். இங்க 1 and 3 தான் கரெக்ட். 1 and 3 கரெக்ட்னா லோக்கல் ஆக்சிலேஷன் 0 இன் ஸ்டெடி ஃப்ளோ அது 3. 1 வந்து ஆக்சிமெட்ரிக் ஃப்ளோ 2-dimensional. 1-dimensional flow can take place in a curved passage. Curved passageல போனா 2-dimensional flow. Yes, sir. நோட் பண்ண வேண்டிய விஷயம்
sir. நோட் பண்ண விஷயம் வேண்டிய வந்து ஆக்சிசிமெட்ரிக் வந்து 2 டைமென்ஷனல் தான். கர்வ்டு பேசேஜ்ல 2 டைமென்ஷனல் ஃப்ளோ, லோக்கல் ஆக்சிஸ் இன் 0 at the steady flow. Uniform flow can take place in the uniform passage, not in the conical passage. Yes, sir. 1 and 3 are correct, sir. The velocity component in a two-dimensional steady incompressible flow are u is equal to 2x square minus axy, v is equal to y square minus 4xy. What should be the value of a so that the equation of continuity is satisfied? So dou u by dou x, dou u by dou y. So we ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா equal to 0 வரும். 0 வரும். a வந்து unknown வேல்யூவா இருக்கும். அது a வந்து A கண்டுபிடிங்க. கண்டுபிடிங்க. கண்டுபிடிங்க பாப்போம். Okay. A is equal to 2, sir. Okay. அடுத்து A Newtonian fluid has the following velocity field. V is equal to x square zi plus 2x xy square zj minus x z cube k. The rate of shear deformation at y z at a point x equal to 2, y is equal to minus 2, z is equal to 3 is take Poisson ratio as 0.5. இப்போ எப்சிலான் y z க்கு ஃபார்முலா இருக்கு. ஆஃப் ஓபன் தி பிராக்கெட் y னால மேல ஃபர்ஸ்ட் dou v வரும். z னால ரெண்டாவது dou w வரும். கீழ வரும்போது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மாதிரி வரும் ஃபார்முலால. அது வந்து நீங்க கரெக்டா இது பண்ணணும். எப்சிலான் y z equal to ஆஃப் வந்துரும். y க்கு தொடர்புடையவன் v, y க்கு தொடர்புடையவன் v, z க்கு தொடர்புடையவன் w. அப்ப dou v plus dou w மேல போட்டுடலாம். அப்ப w க்கு தொடர்புடைய z வந்து v வரும், v க்கு தொடர்புடைய y வந்து w க்கு வரும். ஃபார்முலா. Yes sir. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா புரிஞ்சிக்க முடியுதா? Yes sir. சொல்லுங்க பாப்போம் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு. சார் YZ காம்போனன்ட் இருக்கனால நம்ம வந்து டவ் V டவ் W எடுத்துக்கிறோம் சார். அப்புறம் டோ Vக்கு டோ Y வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல வரும். எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். Y வந்து அவனுக்கு கொடுத்துறோம், Z வந்து நம்ம எடுத்துக்கிறோம். சரி, எழுதிட்டீங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். எப்சிலான் xy சொல்லுங்க பாப்போம். எப்சிலான் xy. ஓகே சார். எழுதிட்டு சொல்லுங்க. டவ் x by டவ் y. y எங்க மேல வரும்? xy. xy சொல்லிட்டேன் நானு. xy எல்லாம் கீழ தான் வரும். x க்கு சொந்தக்காரன் யாரு? u. x ஓட velocity component u. Yes sir. dou u by dou. Open the bracket. dou u plus dou v. dou v. இங்க வந்து dou y by dou y plus dou v by dou x. dou x. Yes sir. சரி, எப்சிலான் zx போடுங்க பாப்போம். நோட்ல எழுதுங்க. எப்சிலான் zx. எழுதிட்டேன் சார். என்ன வரும்? half into open bracket dou w by dou x plus dou u by dou z. சூப்பர், வெரி குட். அவ்வளவுதான். சோ டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டாம். அடுத்தது continuity equation for a one-dimensional flow through uniform cross-section area is where rho is the mass density of fluid and u is the velocity component in x direction and t is the time variable. ஓகே, என்ன ஆன்சர் வரும்?
ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க சார். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் வரும். ஏன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரும்? வேலிடேட் பண்ணுங்க. ஒரு டைம் காம்பனன்ட் வரும், ஒரு எக்ஸ் காம்பனன்ட் வரும். ஸோ அப்போ வந்து பி ஆப்ஷன், இது ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த கேள்வியை, இருந்தாலும் எக்ஸ் தான் தப்பு. பி ஆப்ஷன் இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் சார் வரும். இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்துட்டோம் சார். வரும்போது ஏன் வரும்னு சொல்லணும் நீங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் டைம் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? டைம் கொடுத்திருக்காங்க சார். எக்ஸ் டைரக்ஷன் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. சோ ஏ ஆப்ஷன் மட்டும் தான் சார் அது இருக்கு. ஆமா, ஏன்னா அடிஷன்ல தான் சார் வரும். மைனஸ் வரக்கூடாது. ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. எஸ் சார். அடுத்தது flow of liquid flowing through a long pipe of constant. இதுவும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் சார். இல்ல diameter at either increasing or decreasing rate சார். ஆமா, இது A steady incompressible two-dimensional velocity field is given by v vector uv is equal to 0.5 plus 0.8 x I vector plus 1.5 minus 0.8 y j vector. The number of stagnation points there in the flow field. ஸ்டாக்னேஷன் பாயிண்ட்னா வேர் த வெலாசிட்டி இஸ் 0. அப்ப u காம்பனண்ட்டும் v காம்பனண்ட்டும் 0 சப்ஸ்டிட் பண்ணா எக்ஸுக்கு ஒரு வேல்யூ, ஒய்க்கு ஒரு வேல்யூ தான் வரும். அது மட்டும் இல்லாம இந்த ஈக்குவேஷன் வந்து லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னா, ஏன்னா ஸ்கொயர் டேர்ம்லாம் இல்ல, இது லீனியர் ஈக்குவேஷன். லீனியர் ஈக்குவேஷனா ஒரு ஸ்டாக்னேஷன் பாயிண்ட் தான் பாசிபிள். Yes sir. கொடுக்கப்பட்ட ஈக்குவேஷன் வந்து லீனியர் ஈக்குவேஷன், therefore one stagnation point is possible. பெரபோலிக்கா இருந்தா 2 stagnation point can be possible. Cubical equation இருந்தா 3 stagnation point is possible. Okay sir. So அந்த பாயிண்ட்டும் கண்டுபிடிக்கலாம். u equal to 0 போட்டா x equal to minus 0.5 by 0.8 இல்ல 5 by 8. Yes. y equal to 1.5 divided by 0.8. Yes sir. The equation of continuity is applicable when the flow is Velocity is uniform at all cross section, is steady, one dimensional. இந்த ஈக்குவேஷன் வந்து continuity equation for compressible fluid வந்து rho AV equal to constant, incompressible AV equal to constant. இது வந்து continuity equation வந்து conservation of mass. Yes sir. So வந்து மூணு ஞாபகம் வச்சுக்கணும். Velocity is uniform velocity at all cross section, steady, one dimensional. Yes sir. What are the assumption made in continuity equation அப்படின்னா steady, one dimensional, Steady, velocity is uniform at all cross section சொல்லணும். Okay sir. Specify which of the following must be fulfilled by the flow of any liquid, real or ideal, laminar or turbulent. So continuity equation yes. Yes Our sir. answer is continuity equation. அதாவது any fluid, ரியலா இருக்கலாம், ஐடியலா இருக்கலாம், லேமினா இருக்கலாம், டர்புலண்டா இருக்கலாம், எல்லாத்துக்கும் ஒத்து போற ஒரே ஆள் continuity equation. Okay sir. Okay sir. அடுத்த கேள்வி. In case of a two-dimensional flow, the components of velocity are given by u is equal to ax, v is equal to by. The streamline will consist of a series of. இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா dx by u equal to dy by v, அதான் வந்து ஸ்ட்ரீம்லைன் ஃபார்முலா. இப்போ போட்டோம்னா dx ax, இது b போட்டா இன்டெகிரேட் பண்ணா ஃபைனலா நமக்கு ஈக்குவேஷன் வந்து x equal to y power a by b c 1 by b. இந்த ஸ்ட்ரீம்லைன் வந்து சீரிஸ் ஆஃப் ஹைப்பர்போலா. ஹைப்பர்போலா ஈக்குவேஷன் என்ன வரும்? xy equal to கான்ஸ்டன்ட் அப்படி வரும். constant. சரியா? xy equal to constant, x by y னா கூட ஒன்றும் ஓகே தான். x பவர் b by y பவர் a வருது இல்லையா, ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னா அது வந்து சீரிஸ் ஆஃப் ஹைப்பர்போலிக் ஆர்க்.
Yes, sir. ஹைப்பர்போலா ஈக்குவேஷன் தெரியணும். அடுத்தது A practical example of steady non-uniform flow is given as the என்ன சொல்றானுங்க? ஸ்டெடி practical நான் example யூனிஃபார்ம். of steady non-uniform கேக்குறாங்க. நான் யூனிஃபார்ம் ஸ்டெடினா நான் யூனிஃபார்ம். ஸோ நான் யூனிஃபார்ம்னா டேப்பர் பைப்பு. Yes, sir. ஸ்டெடினா கான்ஸ்டன்ட் டிஸ்சார்ஜ். Yes, sir. ஸ்டெடினா நோட் பண்ணீங்க, ஸ்டெடினா கான்ஸ்டன்ட் டிஸ்சார்ஜ் த்ரூ அவுட் த லென்த். Yes, sir. இப்போ இங்க ஸ்டெடிலி இன்க்ரீசிங் ஃப்ளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அப்ப தப்பு. ஸ்டெடிலி இன்க்ரீசிங் ஃப்ளோ ஆப்ஷன் பி சிஎம். நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக ஸ்டெடின்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆனா பக்கத்திலே Yes, sir. இன்க்ரீசிங் ஃப்ளோ. In a steady flow in a varying section pipe, in the diameter is doubled, the kinetic energy will. சூப்பர். நான் வந்து இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கோ. டயமீட்டர் டபுள் பண்ணா வெலாசிட்டி வந்து டயமீட்டர் டபுள் பண்ணா டயமீட்டர் ஸ்கொயர் வந்து 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், வெலாசிட்டி 4 டைம்ஸ் ரெடியூஸ் ஆகும். கைனடிக் எனர்ஜி half mv ஸ்கொயர்னா 16 டைம்ஸ் வரும். புரியுதா? Yes, sir. When Yes, diameter sir. is increased by 2 times, what happened to d square? 4 times increase ஆகும், sir. When diameter is increased by diameter square is increased by 4 times, velocity will be reduced by 4 times, sir. So when the velocity is reduced by 4 times, in kinetic energy it is v square. V square will be reduced by 16 times, sir. அதான் நேரடியாக அப்படியே லாஜிக்லேயே போட்டுருணும். இதெல்லாம் சம்லாம் போடக்கூடாது. ஃபார்முலா தெரிஞ்சு ஃபார்முலா வச்சு அப்ளை பண்ணணும். Okay, sir. கேள்வி வாசிங்க. In steady flow of a fluid, the acceleration of any fluid particle is. என்ன சொல்றானுங்க? ஆக்சிலேஷன் எப்படி இருக்கும்? ஸ்டெடி ஃப்ளோல என்ன ஆக்சிலேஷன் இருக்காது, லோக்கல் ஆக்சிலேஷன் ஜீரோவா இருக்கும். Local acceleration zero-வா ஆனா இருக்கும், sir. கன்வெக்டிவ் ஆக்சிலேஷன் இருக்கும். மேபி கான்ஸ்டன்ட்டா இருக்கலாம்னு நினைக்கிறேன், செக் பண்ணுவோம். கான்ஸ்டன்ட் 0 ன்னு கொடுத்திருக்காங்க, sir. லோக்கல் தான் ஜீரோ. லோக்கல்னு கேட்கல, ஜெனரல் ஆக்சிலேஷன் கேட்டிருக்கான். ஓகேவா? Yes, sir. ஸ்டெடினா லோக்கல் தான் ஜீரோ, டோட்டல் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு கன்வெக்டிவ் ஆக்சிலேஷன், தட் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். ஸோ வந்து இங்க என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, the acceleration of any fluid particle, local acceleration is 0, steady flow local acceleration is 0 அப்படின்றான். ஆனா வந்து இங்கேயுமே வேலிடேட் பண்ணது வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் சொல்றான். ஸ்டெடி ஃப்ளோ இன் வெலாசிட்டி does not change with time. ஆனா அங்க கேட்டிருக்கிறது ஆக்சிலேஷன் தான் கேட்டிருக்காங்க, ஜெனரலா ஆக்சிலேஷன் கேட்டிருக்காங்க. Yes, sir. லாப்லாஸ் ஈக்குவேஷன். Yes, sir. The velocity potential function phi satisfy the Laplace equation. லாப்லாஸ் ஈக்குவேஷன் நமக்கு ஆல்ரெடி ரெண்டு விஷயம் தெரியும், இன்கம்ப்ரசிபிள், இர்ரோட்டேஷனல். டைம் காம்போனன்ட்ல ஸ்டெடியும் சேர்த்துக்கிறாங்க. Our option is steady, incompressible, irrotational, sir. For a two-dimensional potential flow, the velocity potential is given by phi psi equal to 4 x 3y minus 4. The numerical value of stream function at a point 2, 3 is. So இது ஒரு சூப்பரான क्वेश्चन. ஃபர்ஸ்ட் வந்து u equal to minus dou pi by dou x கண்டுபிடிச்சுக்கிறோம். இங்க காச்சி ரைமான் ஈக்குவேஷன் என்ன சொல்லுதுன்னா, dou pi by dou x equal to dou psi by dou y. dou pi by dou y equal to minus dou psi by dou x. இதான் காச்சி ரைமான் ஈக்குவேஷன். ரெண்டு காம்பவுண்ட் ஈக்குவேட் பண்ணி பண்றது. ஃபர்ஸ்ட் பைய வந்து x பொறுத்து பண்ணிட்டு அது psi க்கு ஈக்குவேட் பண்ணி இன்டகிரேட் பண்ணி நமக்கு அது ஃபங்க்ஷன் கிடைக்கும்.
அதே போல விக்கும் ஈக்குவேட் பண்ணி அது ஒரு ஃபங்க்ஷன் கிடைக்கும். ரெண்டுத்தையும் காமனான இருக்க விஷயத்த வந்து எடுத்து எழுதுனா நமக்கு சை கிடைக்கும். சைல வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும். போடுறீங்களா இப்போ இந்த சம்ம? சார் இது கொஞ்சம் பெருசா இருக்கு சார், நான் அப்புறம் போட்டுக்கிறேன், இல்ல நோட்ல நான் சொல்ற மாதிரி எழுதிக்கிறேன். போடுங்க, பெருசா இருந்தாலும் பரவாயில்ல. பை ஈக்குவல் டு 4x ஓபன் த பிராக்கெட் 3y minus 4. எஸ் சார். இப்போ வெலாசிட்டி u காம்பவுண்ட் கண்டுபிடிக்கணும் என்ன சொல்லுவாங்க? யூனா டோ பை பை டோ எக்ஸ். அதுதான் மைனஸ் டோ பை பை டோ எக்ஸ். எஸ் சார். ஃபர்ஸ்ட் மைனஸ் டோ பை பை டோ எக்ஸ் கண்டுபிடிங்க. 4 into 3y minus 4 minus 4 4 into into 3y minus 4 வரும். அதுதான் வந்து மைனஸ்ல வரும். ஆனா காச்சி ரைமான்ல என்ன சொல்லுதுன்னா மைனஸ் டோ பை பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டோ சை பை டோ ஒய். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். அப்ப அந்த மைனஸ் நமக்கு தேவைப்படாது, வெறும் டோ பை பை டோ எக்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும். ஸோ டோ பை பை 4 into 3 minus 3y minus 4 equal to டோ சை பை டோ ஒய். டோ சை பை டோ ஒய். அப்ப ஒய்யை இந்த பக்கம் கொண்டு வந்து இன்டெகிரேட் பண்ணுங்க. சை ஈக்குவல் டு என்ன வருது சொல்லுங்க. இன்டகிரேட் பண்ணுமா சார்? அப்ப நம்ம கிட்ட இருக்குது என்னன்னு புரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் வந்து டோ பை பை டோ எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். தட் இஸ் ஈக்குவல் டு Yes, டோ sir. சை பை டோ ஒய். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதுங்க, காச்சி ரைமான் ஈக்குவேஷன் எழுதுங்க. நான் சொல்றது அப்படியே எழுதுங்க. டோ பை பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு, அங்க பார்க்காதீங்க, இங்க எழுதுங்க, பார்த்து எழுதுங்க. டோ பை பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு டோ சை பை டோ ஒய். டோ பை பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, டோ பை பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு டோ சை பை டோ ஒய். இங்க மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிடும். Yes, sir. டோ பை பை டோ எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். That is equal to 4 into 3y minus 4. 4 3s are 12. 12y minus 16. Yes, sir. அப்ப 12y minus 16 வச்சா இந்த dy டோ y வந்து அதை கொண்டு வந்து dy எடுத்துக்கலாம். d psi equal to 12y minus 16 into dy. இன்டகிரேட் பண்ணுங்க. Yes, sir. இன்டகிரேட் பண்ணா என்ன வருது? 12y இன்டகிரேட் பண்ணா என்ன வரும்? 12y square by 2 16 6y 12y square இன்டகிரேட் minus பண்ணா என்ன வரும்? 6y square, sir. 6y square வரும். அதுக்கப்புறம் 16 இன்டகிரேட் பண்ணா 16 into dy இன்டகிரேட் பண்ணா 16y தான் சார் வரும். minus 16y. மைனஸ் மைனஸ், அப்ப 6y square minus 16y. Yes, sir. கண்டுபிடிச்சிட்டோம். அதான் சை. இது வந்து ஈக்குவேஷன் 1 போட்டுங்க. Yes, sir. அடுத்தது டோ பை பை டோ ஒய் கண்டுபிடிங்க. செகண்ட் ஸ்டெப், ஃபைண்ட் டோ பை பை டோ ஒய். டோ பை பை டோ ஒய் கண்டுபிடிச்சா என்ன வரும்? 12x வருது சார். என்ன வருது? minus 12x. minus 12x. ஆமா, மைனஸ் 12x ஏன் வருது அப்படின்னா மைனஸ் டோ பை பை டோ ஈக்குவல் டு மைனஸ் 12x வந்து தட் இஸ் ஈக்குவல் டு டோ சை பை டோ எக்ஸ். இப்போ காச்சி ரைமான் ஈக்குவேஷன் எழுதுங்க. வி இங்கே இந்த காம்பவுண்ட் எழுதுங்க. டோ சை பை மைனஸ் டோ சை பை டோ ஈக்குவல் டு டோ சை பை டோ எக்ஸ். Yes, sir. அதை இது பண்ணிட்டு இப்போ dx இந்த பக்கம் கொண்டு போயிட்டு சையை கண்டுபிடிங்க இன்டகிரேட் பண்ணி பழைய மாதிரி. Three y cube minus 3 into 16 y square 8y square, sir. தப்பா எங்கேயும் மாறி போயிட்டு நினைக்கிறேன். இப்ப டோ சை பை டோ ஒய் போட்டப்ப 12x மட்டும் தான் வந்தது. சரியா? போட்டியா? டோ சை பை டோ ஒய் ஈக்குவல் 12x போட்டியா? Yes, sir. 12x போட்டா தட் இஸ் ஈக்குவல் டு டோ சை பை டோ எக்ஸ். அப்ப 12x
அப்படின்றத 12x into dx d psi equal to 12x into dx 6x ஸ்கொயர் வரும் சார். ஆமா இதுதான் கரெக்டான ஆன்சர். இப்போ இதை போய் தனியா உட்காந்து போட்டிருந்தேன்னா சார் பெருசா இருக்கு சார் தனியா போட்டுருங்க சார் சொன்னீங்க, தனியா போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஒன்னும் இதுல இதுவா இருக்கு. அப்ப 6x ஸ்கொயர் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும். ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 கம்பைன் பண்ணா என்ன வருது? -6x ஸ்கொயர் வரும். ஏன்னா மைனஸ் இருக்குல்ல இங்க முன்னாடி. ரெண்டையும் கம்பைன் பண்ணா -6x ஸ்கொயர் பிளஸ் 6y ஸ்கொயர் -16y வரும். எஸ் சார். சரியா? எழுதிட்டியா? therefore psi ஈக்குவேஷன் 1 போட்டுக்கோ, ஈக்குவேஷன் 2 போட்டுக்கோ, அப்புறம் psi ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 1 பிளஸ் ஈக்குவேஷன் 2 எஸ் சார். போட்டீங்கன்னா -6x ஸ்கொயர் பிளஸ் 6y ஸ்கொயர் -16y வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா -18 வருது. அவ்வளவுதான். ஓகே சார். ஓகே சார். அவ்வளவுதான், முடிஞ்சுதான் கடைசி கொஸ்டின். சரியா? ஸோ வந்து இப்போ நான் வந்து வீடியோ சென்ட் பண்றேன். ஒரு ½ அன் அவர் நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிக்கிங்க. ½ அன் அவர் 1 ஹவர் ரெஃப்ரெஷ் ஆகி எதுவுமே பார்க்காதீங்க. பார்க்காம அதுக்கப்புறம் வீடியோ பார்த்துட்டு இது பண்ணுங்க, ப்ராக்டிஸ் ஓகே பண்ணுங்க. சார். சரியா? ஓகே. படம் சமைச்ச எல்லா வீடியோவும் முடிச்சாச்சு அப்படிதானே? இல்ல சார், இன்னும் ஒரு பக்கம் மட்டும் எழுத வச்சிருக்கேன் சார். அது எழுதணும் சார். ஆனா எல்லாம் பார்த்துட்டேன் சார். எல்லாம் பார்த்துட்டீங்க. பார்த்துட்டா அப்புறம் அது முடிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது பார்ப்போம். நம்ம எல்லாத்தையும் இப்போ நீ எழுதுன நோட்ஸ் வந்து ஒரு ரிவிஷன் பண்ணுவோம். ஏற்கனவே போனப்போ நோட்ஸை ரிவிஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே எழுதுனத ரிவிஷன் பண்ணியிருக்க மாட்டேன். இந்த லோக்கல் கன்வெக்டிவா இது கிளாஸ் நோட்ஸ் இந்த 14 பேஜ் பண்ணிருக்க மாட்டோம். இந்த 14 பேஜ் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் ஃப்ளூயிட். விஜிபி ஞாபகம் வச்சுக்கணும். விஸ்கஸ் ஃபோர்ஸ், விஜிபி ஒண்டர்லேண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சென்னையில அம்யூஸ்மெண்ட் பார்க் விஜிபி ஒண்டர்லேண்ட். வி ஃபார் விஸ்கஸ் ஃபோர்ஸ், ஜி ஃபார் கிராவிட்டி ஃபோர்ஸ், பி ஃபார் ப்ரெஷர் ஃபோர்ஸ். இதை வந்து ஆல் ஃபோர்ஸஸ் டேக்கன் இன்டு அக்கவுண்ட் பை நேவியர்-ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷன். ஆயிலர் ஈக்குவேஷன் வந்து 2 ஃபோர்ஸ் எடுத்துப்பாரு, ஒன்லி ஜி அண்ட் பி. விஸ்கஸ் ஃபோர்ஸ் விட்டுருவாரு. ஏன்னா இன்விசிட் ஃப்ளோ அப்படின்னு கற்பனை பண்ணிப்பாரு அவரே. ஆயிலர் ஈக்குவேஷன் dp by rho plus gdz plus vdv equal 0. இங்க விஸ்கஸ் ஃபோர்ஸ் இஸ் நாட் கன்சிடர்ட். பெர்னாலி அசம்ப்ஷன் வந்து ஐடியல், ஸ்டெடி, கண்டினியூஸ், இன்கம்ப்ரசிபிள், நான் விஸ்கஸ், irrotational, along அதோடைய ஆயில் ஈக்குவேஷனை இன்டகிரேட் பண்ணா பெர்னாலி ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ அது என்னன்னா p by omega plus z plus v square by 2g equal to constant. இந்த p by omega z சேர்ந்தா அதை வந்து ப்ரெஷர், அதை வந்து பீசோமெட்ரிக் ஹெட்னு சொல்லுவாங்க. ரெண்டு சேர்ந்தா பீசோமெட்ரிக் ஹெட்னு சொல்லுவாங்க. தனியா இது மட்டும் பாத்தீங்கன்னா ப்ரெஷர் ஹெட், z மட்டும் பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஹெட், 2gனா அது வெலாசிட்டி ஹெட். ஸோ ரெனால்ட்ஸ் ஈக்குவேஷன்ல 5 வகையான ஃபோர்ஸ் இருக்கும். ப்ரெஷர் ஃபோர்ஸ், கிராவிட்டி ஃபோர்ஸ், விஸ்கஸ் ஃபோர்ஸ், டர்புலன்ட் ஃபோர்ஸ், கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ். நேவியர்-ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷன்ல 3 தான் இருக்கும். விஜிபி ஆயிலர்ல 2 தான் இருக்கும். ஓகே சார். ஆயில் ஈக்குவேஷன் மோஷன் ஆல்ரெடி பார்த்தது தான். பெர்னாலி ஈக்குவேஷன் ஆல்ரெடி சொன்ன விஷயமே தான். பெர்னாலி ஈக்குவேஷன் எங்க அப்ளை பண்ணுவாங்கன்னா ஆரிஃபிஸ் மீட்டர், வென்ச்சுரி மீட்டர், பிட்டாட் டியூப்ல இது பண்ணுவாங்க. வென்ச்சுரி மீட்டர்ல வந்து நமக்கு d2 ஈக்குவல் டு 1/3 ஆஃப் d1. அப்படின்னா என்னன்னா த்ராட் d2னா த்ராட்டோட டயா, இது பைப்போட டயா. 1/3 இருந்து 1/2. ஆங்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வந்து 20 டிகிரி இருக்கும். ஆங்கிள் ஆஃப் டைவர்ஜென்ஸ் 7 டிகிரிக்குள்ள இருக்கணும். ஏன்னா டைவர்ஜென்ட் ஆங்கிள் பெருசா இருந்தா ஃப்ளோ செப்பரேஷன் நடக்கும். அதனால அதை அவாய்ட் பண்றதுக்கு, டு அவாய்ட் ஃப்ளோ செப்பரேஷன், இது 8க்கு கீழே இருக்கணும். ஸோ ஜெனரல் டிஸ்சார்ஜ் ஃபார்முலா ஐடியலுக்கு தான் வந்து கோஎஃபிஷியன்ட் டிஸ்சார்ஜ் வராது. ஆக்சுவல் போடும்போது கோஎஃபிஷியன்ட் டிஸ்சார்ஜ் வரும். Q actual equal to CD times of Q ideal. Q ideal க்கு A1 into root of 2GH square root of A1 square minus A2 square. The H is piezometric head difference சொல்றாங்க. அது P1 minus P2 divided by omega போட்டா correct. That is also equal to V2 square minus V1 square by 2G. அந்த H கண்டுபிடிக்கிறது X times of specific gravity of mercury by specific gravity of liquid minus 1 போட்டா கிடைச்சிரும். இந்த ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் இருக்கும். வென்ச்சுரி மீட்டருக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் டிஸ்சார்ஜ் வந்து 0.9428 ரொம்ப அதிகமான வேல்யூ. ஏன்னா வந்து லாஸ் வந்து கம்மியா இருக்கும். ஆரிஃபீஸ் மீட்டர் வந்து லாஸ் வந்து அதிகமா இருக்கும். ஸோ ஆரிஃபீஸ் மீட்டருக்கு ஃபார்முலா வந்து கொடுத்துருக்காங்க.
ஆர்பிஎஸ் மீட்டரா இருக்கட்டும் வென்ச்சுரி மீட்டரா டிஸ்சார்ஜ் மெஷர் பண்ணதான் இதுவாகுது. இது பாத்தீங்கன்னா இதோட சிடி வந்து 0.64 to 0.76. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் ரேஷியோ ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் இன்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. பிட்டாட் டியூப் வந்து the pitot, the point at which velocity is 0 is called stagnation point. இதை வச்சு அந்த ப்ராப்ளம் போட்டோம். x equal to 0, u equal to 0, v equal to 0 இது பண்ணி x y வேல்யூ கண்டுபிடிச்சோம். இது வந்து தியரிட்டிக்கல் வெலாசிட்டி வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gh, ஹெச்சுக்கு பதிலாக வந்து இந்த ப்ரெஷர் ரேட் ஃபார்முலா யூஸ் பண்றாங்க. அகைன் வந்து போன இதுல சொன்ன அதே ஃபார்முலா தான் இங்கேயும். ஆரிஃபைஸ்னா ஸ்மால் ஓப்பனிங் வந்து ஆரிஃபைஸ் சொல்லுவாங்க. லார்ஜ் ஆரிஃபைஸ்னா h வந்து less than 5d இருந்தா லார்ஜ் ஆரிஃபைஸ், ஷார்ட் ஆரிஃபைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆரிஃபைஸ்க்கும் மவுத் பீஸ்க்கும் வந்து வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. இது சில சமயம் டிஎன்பிசி கொஸ்டின்ல கேட்டிருப்பாங்க. ஸோ இன்டர்னல் மவுத் பீஸ்னா இந்த சிடியோட வேல்யூ இது ரொம்ப அதிகமாக முக்கியமாக கேட்கப்பட்ட கேள்வி 0.707. போடா மவுத் பீஸ்னா 0.5. 2 தான் கேட்டிருப்பாங்க. கன்வென்ஷன் டைவர்னால 1. மவுத் பீஸ்னா ஸ்மால் லென்த் பைப் அப்படி சொல்லலாம். இப்போ வென்ச்சுரி மீட்டர்ல வந்து டு அவாய்ட் கேவிடேஷன் வந்து த்ராட் டயமீட்டர் வந்து 1/2 to 2/3 அப்படி சொல்லலாம். ஏற்கனவே அது முன்னாடி இருந்தது தான். ஸோ ரெனால்ட்ஸ் நம்பர்னா இனர்ஷியா ஃபோர்ஸ் பை விஸ்கஸ் ஃபோர்ஸ். ரெனால்ட்ஸ் என்ற ப்ரொஃபஸர் வந்து ஐபிக்கு கூப்பிட்டு போறாருன்னு ஞாபகம் வச்சுப்போம். ρVd by mu. லேமினார் ஃப்ளோனா எவ்வளவு கண்டிஷன் இருக்கும், பைப் ஃப்ளோல எப்படி இருக்கணும், ஓப்பன் சேனல் ஃப்ளோல எப்படி இருக்கும். ஓப்பன் சேனல் ஃப்ளோனா அந்த திறந்த வெளியில போற ஃப்ளோ, அதாவது ஒரு டேம்ல இருந்து அப்படியே தண்ணி வெளியே ஒரு பேசேஜ் மாதிரி கொண்டு வருவாங்க, அதான் ஓப்பன் சேனல் ஃப்ளோ. ஸோ இதை விட இது 4 மடங்கு கம்மியா இருக்கும். இது 2000 லேமினார்னா 2000 கீழே, இது 4000 மேல. இது 4 வகுத்தா 500 வரும், இது 4 வகுத்தா 1000 வரும் சார். ஸோ இதுதான் வந்து நம்ம ஹைட்ராலிக் கோஎஃபிஷியன்ட் வந்து கான்ட்ராக்ஷன் கோஎஃபிஷியன்ட்னா ஏரியா ஆஃப் ஜெட்டட் வீணா கான்ட்ராக்டா பை ஏரியா ஆஃப் ஆரிஃபைஸ். கோஎஃபிஷியன்ட் வெலாசிட்டினா ஆக்சுவல் வெலாசிட்டி பை தியரிட்டிக்கல் வெலாசிட்டி. டிஸ்சார்ஜ்னா ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் பை தியரிட்டிக்கல் டிஸ்சார்ஜ். ஸோ ரேட் ஆஃப் ஃப்ளோ மெஷர் பண்றதுக்கு இத்தனை டிவைஸ் இருக்கு. வென்ச்சுரி மீட்டர், ஃப்ளோ நாசல், ஆரிஃபைஸ் மீட்டர், பெண்ட் மீட்டர், ரோட்டோமீட்டர். பிட்டாட் டியூப் வந்து வெலாசிட்டி யூஸ் பண்ணுவாங்க. வெலாசிட்டி யூஸ் பண்ணி அதில் டிஸ்சார்ஜ் கண்டுபிடிப்பாங்க. ஆட்டோயர் அனிமோமீட்டர் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது ஏர் அண்ட் கேஸ் வெலாசிட்டிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கரண்ட் மீட்டர் வந்து வெலாசிட்டி இன் ஓப்பன் சேனல் ஃப்ளோ. இது லேமினார் ஃப்ளோ வந்து ஈக்குவேஷன் இருக்கு. இதை வந்து அடுத்த இதுல டிஸ்கஸ் பண்ணுவோம். லேமினார் ஃப்ளோ எல்லாம் ஒரே 2 இதுதான் இருக்கு, பக்கம் தான் இருக்கு. இந்த ஃபார்முலா மட்டும் லேமினார் ஃப்ளோ, இந்த 3 பக்கம் வந்து லேமினார் ஃப்ளோ டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ என்னன்னா நடத்துனதை